அளித்தார்கள். நன்றிக்குரிய நல்லவர்களை மறந்துவிட வேண்டாம். உங்கள் சின்னம் உதயசூரியன் 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 10 ஆண்டு கால பாராளுமன்றத்திலே அற்புதமாக பணியாற்றி இந்திய கொள்ளை கண்டத்திலேயே தலைசிறந்து கேட்டால் வந்து கொண்டிருக்கிறார். மருந்து விழாவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். உங்கள் வேட்பாளர் ராஜா அவர்கள் உங்களை வணங்கி வந்து கொண்டிருக்கிறார். வாக்களை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்களிப்பேன் உதயசூரியன் 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 வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட கலத்தோடு உங்களிடத்திலே வணங்கி வாக்குகளை கேட்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்துடைய சர்ச்சைக்குரிய நல்லவர்களே, இப்ப தெரியுதா எல்லாரும்? அன்புக்குரிய சகோதரர்களே, காந்தல் பகுதியில் இவ்வளவு சிறப்பான வரவேற்பு தந்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்பார்கள். அன்பார்ந்த காந்தல் பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக விளங்குகின்ற இந்த பகுதியில் என்றென்றும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்துள்ளீர்கள். இந்த முறை நாம் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து நீங்கள் எல்லாம் உங்களுடைய மொத்த வாக்கையும் நமது வேட்பாளர் 4வது முறையாக இந்த பகுதியில் நமக்கு தேர்தல் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார். அவர் இருந்த இந்த 15 ஆண்டு காலத்திலும் வந்திருக்கும் எந்த சூழ்நிலையும் வெள்ளத்தியாகம் ஏற்படும் போதும் மற்ற இயற்கை சீட்டங்கள் வரும்பொழுதும் உங்கள் பகுதிக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவருடைய சொந்த பணத்திலேயே நாங்கள் உதவிகளை செய்துள்ளார்கள். அவருடன் நாங்களும் வந்துள்ளோம். இன்று நீலகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய நமக்கு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவர் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்ல திட்டங்களை கொண்டு வரும் அவர் தொடர்ந்து இந்த மாவட்டத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறோம். மறந்து விடாதீர்கள். குறிப்பிட்ட கருத்தோடு கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவிட வேண்டாம். வணங்கி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வாக்காளர் தன்னுடைய மக்களை மறந்து விட உங்கள் சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நம்முடைய கொங்கு பேரவை உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று என்னை வேட்பாளராக அறிவித்து உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது தமிழ்நாட்டுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உச்சக்கட்ட கொரோனா, எல்லார் முகத்திலையும் முகக்கவசம், அவர் முகத்திலையும் முகக்கவசம், அப்படிதான் போய் பதவி ஏற்றிருக்கார். எடப்பாடி பழனிசாமி வெளியே வரல, முதலமைச்சராக இருந்தவர். பிரதமராக இருந்த சீனாவை கண்டு பயப்பட மாட்டேன், அமெரிக்காவை கண்டு பயப்பட மாட்டேன்னு வீரம் பேசிட்டு இருந்தார்ல, 56 இன்ச்சு நெஞ்சுக்கு சொந்தக்காரர் மோடி, அவரும் வெளியே வரல. ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர்தான் உடனடியாக கவச உடை அணிந்து கொண்டு, டாக்டர்கள் போட வேண்டிய கவச உடை அணிந்து கொண்டு வார்டுக்கே போய் கொரோனா நோயாளியை தொட்டு தூக்கி நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொரோனாவை 3 மாதத்தில் கட்டுப்படுத்திய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாமனிதர். கோட்டைக்கு போய் பார்த்தார். 5 லட்சம் கோடி கடன் எடப்பாடி பழனிசாமி ஊதாரி தொடர்பாக ஒரு ஆட்சி நடந்துச்சு. இந்த அரசாங்கத்தை வச்சுட்டு போன கடன் 5 லட்சம் கோடி. அந்த 5 லட்சம் கோடியையும் அடைச்சு கொடுத்த வாக்குறுதி, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்த கடைகள், யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. எனவே ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட முடங்கி கிடந்த மக்களுக்கு ஒவ்வொரு குடும்ப கார்டுக்கும் 1000 ரூபாய் 4000 ரூபாய் தருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை இந்தியாவிலேயே கொடுத்து நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் சொன்னார். இந்தியாவில் யாருமே நம்பல. நான் டெல்லியில 25 வருஷமா இருக்கேன். என்னட்டே கேட்டாங்க, என்னங்க உங்க தலைவர் இப்படி சொல்ற நடக்குமா? பொங்கலுக்கு கொடுக்கலாம், தீபாவளி கொடுக்கலாம், ரம்ஜானுக்கு கொடுக்கலாம், கிறிஸ்துமஸ் கொடுக்கலாம், மாசம் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஓட்டுக்கோசம் இப்படி எல்லாம் பொய் சொல்லாமா என்று கேட்டவர்கள் உண்டு. ஆனால் அத்தனை பேருடைய வாயையும் அடைத்து இன்றைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே அவர்தான். மதிய உணவு திட்டம் ரொம்ப நாளா இருக்கு. காமராஜர் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் சத்துணவு மாற்றினார். அதை உண்மையான சத்துணவாக மாற்றியவர் முட்டையை வழங்கிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அது இருக்கு.
ஆனா காலை சிற்றுண்டி திட்டம் யாருடைய எண்ணத்திலே வரல. எங்கேயோ 4 பிள்ளைங்க மயங்கி விழுந்துருச்சான். பேப்பர்ல பாத்துருக்காரு முதலமைச்சர். விசாரிச்சா அந்த அப்பா அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. இந்த குழந்தை 5வது குழந்தை. இந்த அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா வயசானவங்க திண்ணையில பத்து வைக்கிறாங்க. அவங்கள பராமரிக்கணும். இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடணும். ராத்திரி ரசம் சோறும் தொகையிலும் சாப்பிட வச்சிருக்காங்க. காலையில பழைய சோறு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போய் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க மயங்கி விழுந்துச்சு. இதை பத்திரிகையில பார்த்த முதலமைச்சர் உடனடியாக கோட்டைக்கு போய் அனைத்து பள்ளிகளிலேயும் காலை சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இன்றைக்கு கனடா நாடு பாராட்டியிருக்கிறது. +2 வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு போனா, ஏன்னா காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறோம். நம்ம காலேஜுக்கு போனா மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதையும் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் பசங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மட்டும் எங்க அக்கா வந்து எங்களுக்கு கேட்டாங்க ஒரே வீட்டுல. அந்த பசங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழ் புதுமை திட்டம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.